வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமானது. தமிழ்நாட்டோட காடுகள பாதுகாக்கிற நம்ம களப்பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வந்திருக்கிற ஒரு புதிய அரசாணைய பத்தி தான் நாம விரிவாக பார்க்க போறோம். இது வெறும் ஒரு சம்பள உயர்வு மட்டும் இல்லைங்க. அவங்களோட அந்த கடினமான உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறீங்களே, இதுதான் அந்த முக்கியமான அரசாணை. பாக்குறதுக்கு ஒரு சாதாரண டாக்குமெண்ட் மாதிரி இருந்தாலும், பல வருஷமா வன பணியாளர்கள் கேட்டுட்டு இருந்த கோரிக்கைகளுக்கு ஒரு பதிலா, ரொம்ப முக்கியமான சில நிதி மாற்றங்களை இது கொண்டு வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வனத்துறையில களத்துல வேலை செய்யற ஊழியர்களுக்கான ஸ்பெஷல் பேவும் ரிஸ்க் அலவன்ஸும் கணிசமா ஏறியிருக்கு. சரி, இந்த உயர்வு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? யாருக்கெல்லாம் இதோட பலன்கள் போய் சேரும்? வாங்க பார்க்கலாம். சரி, அப்போ இந்த ஆர்டர்னால யாருக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது? எந்தெந்த பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சம்பள உயர்வு கிடைக்க போகுது? இந்த லிஸ்ட் பாருங்க. ஃபாரஸ்டர்ஸ்ல இருந்து வேட்டை தடுப்பு காவலர்கள், மலைவாழ் மக்களை சேர்ந்த உதவியாளர்கள் வரைக்கும் காடுகளையே நம்பி இருக்கிற பலதரப்பட்ட களப்பணியாளர்களுக்கு இது நேரடியா பலன் கொடுக்குது. இதுல இருக்கிற ஒவ்வொரு வேலையுமே எவ்வளவு சவாலானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த பகுதிக்கு வந்தாச்சு. அதாவது நம்பர்ஸ். சம்பளம் எவ்ளோ ஏறி இருக்கு, அதை நாமளே சராசரியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருடைய மனசுலயும் வர்ற முதல் கேள்வி இதுதான். சரி, இந்த படிகள் உண்மையிலே எவ்ளோ உயர்த்தப்பட்டிருக்கு? இந்த அட்டவணைய கொஞ்சம் நல்லா பாருங்க. வனவர், வனக்காப்பாளர் மாதிரி பதவிகளுக்கு பழைய ஊதியம் என்ன, இப்ப புதுசா திருத்தப்பட்ட ஊதியம் என்னன்னு ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. சிறப்பு ஊதியம், இடர்படி ரெண்டுலயுமே நல்ல மாற்றங்கள் இருக்கு. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வனவர் போன்ற பதவிகளுக்கு ஸ்பெஷல் பே, அதாவது சிறப்பு ஊதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயா ஏறியிருக்கு. இது கிட்டத்தட்ட 70% உயர்வு. யோசிச்சு பாருங்க. இது மாசம் அவங்க கைக்கு வர சம்பளத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும். அடுத்தது இந்த ரிஸ்க் அலவன்ஸ். இந்த சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். 1,00,000 ரூபாயா இருந்தது, இப்போ டபுள், ஆமாங்க, நேரா 2,00,000 ரூபாயா ஆக்கியிருக்காங்க. அவங்களோட வேலையில இருக்கிற ஆபத்தை அரசாங்கம் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை ரொம்ப துரதிருஷ்டவசமா பணியில இருக்கும்போது காட்டு விலங்கு தாக்குதல்ல ஒரு ஊழியர் இறந்துட்டா, அவங்க குடும்பத்துக்கு உடனடியா முதற்கட்ட உதவியா ஒரு 20,000 ரூபாய் வழங்கவும் இந்த புதிய உத்தரவுல வழி செஞ்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த சம்பள உயர்வுக்கு என்ன காரணம்? ஏன் அரசாங்கம் இந்த முடிவை இப்போ எடுத்தது? அதுக்கு பின்னால இருக்கிற காரணங்களை பார்க்கலாம். ஆமா, இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். இந்த உயர்வு இப்போ ஏன் இவ்ளோ அவசியமா தேவைப்பட்டது? அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். அவங்களோட வேலை இருக்கே, அது சாதாரணமான வேலை இல்ல. காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து எப்பவும் ஒரு பயம், ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல அவங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு. சோ அவங்களோட இந்த உழைப்ப மதிக்கிற விதமாதான் இந்த சம்பள உயர்வு அமைஞ்சிருக்கு. ஓகே, இதெல்லாம் அறிவிச்சாச்சு. ஆனா இது எப்போ இருந்து நடைமுறைக்கு வரும்? வெறும் பேப்பர்ல மட்டும்தானா, இல்ல உண்மையிலே அமலுக்கு வந்துருச்சா? வாங்க அதோட அதிகாரப்பூர்வ தகவலை பாப்போம். பாருங்க, February 13, 2026லேயே இதுக்கு கையெழுத்து போட்டு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க. அப்படின்னா அன்னைக்கே இந்த புதிய ஊதிய விகிதம் அமலுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, இந்த அரசாணை ஒரு நல்ல தொடக்கம், ஒரு முக்கியமான முதல் படிதான். ஆனா பணம் மட்டும் போதுமா? நம்ம காடுகளையும் வனவிலங்குகளையும் ராப்பகலா பாதுகாக்கிற இந்த உண்மையான ஹீரோக்களுக்கு நாம வேற என்னென்ன வழிகள்ல உதவலாம்? ஒருவேளை அவங்களுக்கு இன்னும் நவீன கருவிகள் கொடுக்கலாமா? இல்ல ஒரு நல்ல இன்சூரன்ஸ் வசதி, இல்ல பொதுமக்களான நாம நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.